ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க. அதாவது சிக்கன் காரப்பொடி. எப்போவும் இட்லி தோசைக்கு வந்துட்டு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா, அப்போ கண்டிப்பாக இந்த காரப்பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான சிக்கன் காரப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ½ டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அகெயின் கடாயில் வந்துட்டு ஒரு ½ கப் வந்து கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பேனில். அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ்னால் 10லேருந்து 12 ஆட் பண்ணிக்கோங்க. பெருசுனா ஒரு 5 or 6 பல்ஸ் ஆஃப் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அகெயின் அண்ட் அகெயின் ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். இதிலேருந்து ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே இதை எடுத்துகிட்டு அதிலே நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை வந்துட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு அவ்வளோத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் அதை வந்து ஆயிலேருந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்டி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே வந்து அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நான் காரத்துக்கு ஆட் பண்ணுறேன். சப்போஸ் இவங்களுக்கு காரம் ரொம்ப ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட ஃப்ரை பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட், ஆனியன், கறி லீவ்ஸ், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகெயின் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான சிக்கன் காரப்பொடி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சிக்கன் சம்மந்தின்னு கூட சொல்லலாம். இது ரைஸ்க்கு அப்புறம் இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆப்பம் செஞ்சிங்கன்னா மாசி சம்மந்தி செய்து சாப்பிட்றது மாதிரி இதே வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் காம்பினேஷன். ஸோ ஆப்பம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.